ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மொபைல் பாக்ஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மொபைல் பாக்ஸை ஒரு ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து யூஸ்வலாக நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ கவர் பண்ணியாச்சு இப்போது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, என்ன பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் சரி, அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது கார்ட்போர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ 5 பீசஸ் கார்ட்போர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ இதில் வந்து ரெண்டில் வந்து ஒன்று வந்து லிட், ஒன்று வந்து பாட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்க பாக்ஸு கீழே வச்சுட்டு பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்ட்போர்டைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் வேணும். அதுக்கப்புறமா பின்னாடி வைக்கிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா 2 சைட்ஸில் இந்த பக்கம் ஒன்று, அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த பக்கமாக ஒன்று, அப்புறமா டாப் கவர் ஆகணும். ஸோ டாப்பில் ஒன்று. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மொபைல் பாக்ஸும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மொபைல் பாக்ஸ் எந்த மெஷர்மெண்ட்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் லென்த் வந்து உங்களுக்கு 12 இருக்குன்னா எக்ஸாக்டாக 12க்கு கட் பண்ணக்கூடாது, 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வச்சு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. போத் லென்த்தும் சரி விட்த்தும் சரி 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையுமே நம்ம வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு சைட் தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வச்சோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம், கார்ட்போர்ட் பீஸ். ஸோ அதோடைய சைட்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். எட்ஜில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிக் பண்ணிடலாம். இதில் கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணுறது இல்லாமல் ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ இந்த 2 சைடு ஸ்டிக் பண்ணதும் ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டாப்பும் பாட்டமும் ஒரே மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். அப்புறம் பின்னாடி வைக்கிற ஒரு பாக்ஸ் மட்டும் ஒரு சைஸில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ மேலேயும் அப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபோர் சைட்ஸ்லுமே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக இருக்க இந்த கார்ட்போர்ட் பீஸும் இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 சைட்ஸ்லுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே எப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பெருசாக இருக்க பாக்ஸை இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இல்லைனா 4 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மேலே மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவுமே நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 2 பீஸ் தேவைப்படும். ஸோ அப்போ இதில் நம்ம வந்து ஒரு பீட் ஒட்டிடலாம் நடுவில். நம்மளுடைய ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் நம்மளுடைய மினி ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி ஒரு புல் அவுட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ரேக் இருக்குது இல்லையா, அதில் நம்ம திங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் ஆர்கனைசராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 2 பாக்ஸும் 2 டிஃப்ரெண்ட் சைஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் கேப்ஸ் இதில் தெரியுது. பட் இருந்தாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு அது எந்த ஒரு ப்ராப்ளமாகவும் இல்லை, நல்லாவே இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.